வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். இன்னைக்கு நாள் தேதி கிழமை 11/12/2024 கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது, அதனால புதன்கிழமை அருமையான நாள். இன்னைக்கு சிறப்பு நாள்னு பார்த்தோம்னா ஏகாதேசி. எவ்வளோ பெரிய விஷயம் ஏகாதேசி, யோசிச்சுப்பா. அதெல்லாம் அந்த காலத்தில் இதெல்லாம் வச்சுருக்காங்கன்னா விளையாட்டுக்கு வைக்கல, ஒரு பொழுது இருங்க, இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு அற்புதமான நாள் இன்னைக்கு. சொல்லுங்க யாரு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மகாகவி பாரதியாரோட பிறந்த தினம் இன்னைக்கு. மறக்கலாமா? பாரதியை மறக்க முடியுமா? இந்த உலகத்தில் எந்த சப்ஜெக்ட் வேணா எடுத்துக்கோங்க, கேப்ஷன் கரெக்டாக ஃபைனலில் அவர் பேரை போட்டு முடிக்கலாம், அவர் சொன்னதை வச்சு முடிக்கலாம். அதான் மகாகவி. சும்மா ஒருத்தனை மகாகவின்னு ஒன்றும் இங்கே பட்டம் கொடுக்கல. கவிஞர்கள் வேற, மகாகவி என்பது வேறு. அவர் தொடாத சப்ஜெக்டே கிடையாது. இலங்கைக்கு பாலம் அமைப்போம்னாரு. இது பேசிட்டு இருக்காங்க, ஏதோ சொல்றாங்க. இன்னும் 22 கிலோமீட்டர் தானே ஏதோ சொல்றாங்க. அப்படியே அங்கங்க பார்க்குறேன், நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் பாருங்க. இலங்கைக்கு பாதை அமைப்போம், அப்பா. தொடாத சப்ஜெக்ட். பெண்களுக்கு பெண்கள் எல்லாம் அவரை கோயில் கட்டி கும்பிடணுங்க. இவ்வளவு பெண் விடுதலை கோசம் எழுதினார். அவர் காலத்துல கிடைக்கலனாலும் பின்னாடி கிடைச்சிட்டு அவெல்லாம் இன்னைக்கு வெளியில எவ்வளவு பண்றாங்க. இன்னைக்கு அதுக்கெல்லாம் ஒரு உத்வேகம் கொடுத்தவர்ல. ஆமா, வெளியில வாமா, வெளியில வான்னு கூப்பிட்டார்ல. ஆனா அழுதுருவாங்க. நான் பாரதியாரை பத்தி, பாரதியார் படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு தெரியும் அது ஓடாதுன்னு. அப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் நான். சென்னையில் டி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி கிருஷ்ணவேணின்னு, இப்போ அது இருக்கா என்னன்னு கூட தெரில எனக்கு. அதெல்லாம் நூன் ஷோ மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க. என் மனைவியிடம் அப்போது நான் வேலை இல்லாமல் அழுது ஒரு 100 ரூபாய் வாங்கிக்கிறேன். வெடிகாலம் கிளம்பி போய் அந்த பாரதியார் படம் பார்த்துட்டு வந்தேன். நான் எல்லாம் ஞாபகம் இருக்குது. படம் பார்க்கும்போது அழுதுனே பார்த்துன்னு இருந்தேன். எனக்கு இனம் புரியாத ஒரு தொடர்பு எனக்கு மகாகவி பாரதியார். நான் பெருசாலாம் ரொம்ப படிக்கலை. நான் பாரதியார்னா அவ்வளோ ஒரு உயிர் எனக்கு. ஏன் எதுக்குன்னு சிலது அனுபூதின்றான், சிலதை புரிய வைக்க முடியாது. கில்னா வலிக்கும், வலியை காட்டுனா எப்படி காட்டுறது? அந்த மாதிரி தான் பாரதி. இன்னைக்கு எல்லாரும் அவனை மனசார நினைச்சு அவனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணணும். அவன் பிறந்த நாளுங்க இன்னைக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் ரேவதி, அதுக்கப்புறம் அஸ்வினி. அஸ்வினி தான் எடுக்கணும், எடுங்க. சந்திராஷ்டம் பார்த்தீங்கன்னா பூரம் உத்திரம். சிம்மராசி தான் ஃபுல்லாக போயின்னு இருக்கோம். ஏன்னா உத்திரம் 1ஆம் பாதம் வருவார் அவர், அதனால அதை எடுங்க. சிம்மராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம், கேர்ஃபுல்லாக இருங்க, யோசிச்சு பேசுங்க, 2 வழக்கு போடுங்க, அவ்வளோதான். இன்னைக்கு ராசி பலன் பார்த்தீங்கன்னா ஒரு தினமும் அது ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம சொல்லணும். மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஊக்கம் தரக்கூடிய ஒரு நாள், ஒரு எனர்ஜெட்டிக்கல் நாள். ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அமைதி தரும் கூடிய ஒரு நாள். சந்தோஷம் வேறு, இன்பம் வேறு, அமைதி வேறு. அமைதி உனக்குள் ஏற்படுவது தான் அமைதி, அது இன்னைக்கு கிடைக்கும் கண்டிப்பா. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஓய்வு, அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க, இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், எடுப்பாங்க. கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா கோயில் குளத்துக்கு ஒய்ஃபு, குழந்தைங்க, நண்பர்கள் கூட போயிட்டுருவாங்க, நல்லா இருக்கும். சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா தனம் தரக்கூடிய நாள். தனம்னா வேற, நான் நல்லா வரவு வேற, தனம் பணம் கிடைக்கும். நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பணம் உங்களை தேடி வரும். அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு. கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா போட்டி போடக்கூடிய ஒன்று. இவனை கேட்டால் போட்டி போடக்கூடாது, ஆனால் போடுங்க, இன்னும் இப்போ தப்பு இல்லை. ஒரு நாளில் என்ன எடுப்போகுது? இப்போ நம்மளும் ஆட்டத்தில் இருக்கணும்னு அப்பப்போ காட்ட வேண்டியது இருக்குது. போட்டி போடக்கூடிய ஒரு நாள் கன்னிராசி நேயர்களுக்கு. துலாம் ராசி நேயர்களே டயர்ட் ஆகிடுவாங்க. உடல் ரீதியான டயர்டு சொல்லப்பா, மன ரீதியான டயர்டு. டுடே
கொஞ்சம் மன ரீதியான டயர்டு இருக்கும், பார்த்துக்கோங்க. நீங்கள் மற்றவங்க ராசி பலன் பார்க்குறது வேற, நான் நம்ம ஸ்ரீ சக்கரா ராசி பலன் வேற, ரொம்ப நீட்டாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் கோபம் வரும் அவங்களுக்கு. எல்லாமே ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சந்திரன் தானே பண்ணுறாரு, கேர்ஃபுல்லாக இருங்க. தனுசு ராசி நேயர்களே நற்செயல் வரும், செய்வார்கள். ஃபஸ்ட்டு இவங்க தான் செய்ய ஆரம்பிப்பாங்க, ஆப்போசிட் அது வர ஆரம்பிச்சு. நாளைக்கு செய்யலான்னு பார்த்தா முடியாது. இன்னைக்கு தான் பிளானட்ஸ் அனுகூலம், நாளைக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். மகர ராசி நேயர்களை பார்த்து பணிவோட போகும், பணிவு நிறைந்த நாள். வாழ்க்கை பூரா அப்படி இருந்தால் சூப்பராக இருக்கலாம். சந்திரன் தான் அது செய்யணும். பணிவோட இன்னைக்கு நீங்கள் அனுமதிச்சா நடக்கும். கும்பராசி நேயர்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு ஆர்வம் இருக்கும், எடுத்துக்கோங்க. மீனராசி நேயர்கள் இன்னைக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு பேர் எடுப்பாங்க. சின்ன விஷயம், ஒரு ஆஃபீஸ்லேருந்து டீ குடிக்க போவாங்க, ஆஃபீஸுக்கு ஒரு 1/4 கிலோ மிச்சம் வேணும், அதுவும் சிறப்பு தானே, சாதனை தானே. மாதிரி எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல பேர் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். கரணம் பார்த்தீங்களா, இன்னைக்கு அதிகாலை நேற்றே கரசையெல்லாம் நேற்றே போட்டுருக்கணும், இல்லை காலையில் வெடிகாலம் போட்டுருங்க. வனிசை போடுங்க, பத்திரை போடுங்க. கரசை, வனிசை, பத்திரை, இந்த 3 பேர் மைண்டில் வச்சுன்னு கரெக்டாக இன்றைக்கி வழக்கு போடுங்க. இந்த ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு. இந்த நாளை வந்து சிறப்பாக நீங்கள் கொண்டாடணும். எந்த ஒரு கடவுள் நம்பிக்கை எடுத்த ஜோதிடன்றதுனால இப்போ கொஞ்சம் கடவுளை பற்றி கொஞ்சம் பேச வேண்டியதாக இருக்குது. அது எந்த ஒரு மதமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், கடவுளை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது சண்டை சச்சரவுகள் தான் வருது. அனுபவிச்சு பார்த்துருவோமான்னு பார்த்தா இல்லை. இறைத்தன்மையை நம்ம அனுபவிப்பது என்பது ஒரு அற்புதமான ஒரு சுகம். இறைவனை பற்றி நம்ம சந்தேகங்கள், எல்லா மதத்திலேயும் விவாதங்கள்லாம் இருக்குது. ஏன் மதம் தான் ஒஸ்டின்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. இல்லை விதிவிலக்கு வந்து இந்து மதம். இங்கே வந்து இவங்க கேட்பாரம் இல்லை, வந்த மாட்டியும் கட்டுறது இல்லை, போன மாட்டியும் தேடுறது இல்லை, அந்த மாதிரி ஒரு மதம். அதனால இன்னும் இந்து மதத்தை ஏன் அழிக்க முடியல? இந்த கத்தி வச்செல்லாம் மிரட்டிலாம் மாற்றி இருக்கிறாங்க. அப்போ கூட நான் மாற மாட்டேன்னு சில பேர் இருந்துருக்கிறான், பாவம். அவனால நம்மெல்லாம் இப்போ இந்து மதத்தில் இருக்கிறோம். அந்த மாதிரி சண்டை போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பணிவாக நம்மளை இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாமும் இருக்கு. ஆனால் இந்து மதத்தில் எங்கேயும் இது யாரையும் கூப்பிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நேரில் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த மதமாக இருக்கட்டும், எனக்கு எல்லா மதமும் என்கிட்ட வந்து ஜோசியம் பார்க்குறாங்க. இந்த மதத்துக்கு வந்தால் தான் நன்மை நடக்கும்னு சொன்னால் அதை என்னால் ஏற்றுக்க முடியல. ஒரு ஆட்சியாளர்கள் சொல்லலாம், என் கட்சிக்கு வா, நான் நல்லது செய்கிறேன். ஏன்னா அவர் ரூலிங் பவரில் இருக்கார், அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஏதாவது சர்டிஃபிகேட் வேணும்னா ஐயா அதை போட்டு கொடுங்கன்னுவார். ஏதாவது டெண்டர் வேணும்னா ஐயா இந்த டெண்டர் அவனுக்கு கொடு அப்படின்னுவார். அவர் கட்சிக்கு போனால் தான் செய்வார், எதிர் கட்சிக்கு செய்ய மாட்டார். அவங்க கட்சி வரும்போது அவங்களுக்கு செய்யும். ஆனால் மதம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மதத்துக்கு வந்தால் தான் நான் உன் நோயை குணப்படுத்துவேன், நான் வந்து உன்னுடைய கஷ்டங்களை போக்குவேன், நான் வந்து உன்னை இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. என் மதத்துக்கு எல்லாமே இறைவன், எல்லாருமே இறை தூதர்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா உலக ரட்சகன் தான் சொல்கிறாங்க. உலகத்தை ரட்சிக்க தான் அவர் வந்தார். ஆனால் பர்சனலாக அதை வந்து எல்லாரும் அவங்க சுயநலத்துக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க. எப்பவுமே இறைத்தன்மையை நீ உள் வாங்க வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும். அந்த அனுபவிக்கிறதுக்கு எப்பயாவது நேரம் ஒதுக்கி இருக்கியான்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்றேன். யார் அது தியானத்தினால தான் கிடைக்கும், அதான் உண்மை. பாருங்க, இனிமே கடவுளை பற்றி பேசும்போது கொஞ்சம் எல்லாத்தையும் டச் பண்ண வேண்டியதாக இருக்கு. டச் பண்ணி தான் பேசணும். நல்ல விஷயமா இருந்தால் இதை ஏற்றுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக அமையணும்னு எல்லாம் அந்த இறைவனை கேட்டேன். நன்றி, வணக்கம்.